இரவு முழுவதும் இருள் சூழ்ந்த சுடுகாட்டில் அங்கே காற்று கூட பயந்து மெதுவாக செல்லும். அந்த நேரத்தில் மண்ணை நடுங்க வைக்கும் ஒரு சக்தி எழுகின்றது. அவர் சாதாரண தெய்வம் இல்லை, சுடுகாட்டின் காவலன், பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் அதிபதி. அவன் மயான வேட்டைக்கு சென்றால் ஊரே நடுநடுங்கும். மக்களை காப்பாற்றவும் தீய சக்திகளை அழிக்கவும் சிவபெருமானின் அருளால் பிறந்த ஒரு உக்கிர சக்தி. மயான பூமியில் பார்வதி அன்னைக்கு மகனாக பிறந்த சுடலைமாடனின் முழு வரலாற்றை பற்றிய புராண கதை இது. சுடலைமாடனின் கதை இப்பொழுது ஆரம்பமாகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காற்று கூட தலைவணங்கி செல்லும் பரம புனிதமான மலைதான் கைலாயம். அங்கே உலகத்தின் அதிபதியாக சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். அவருடன் சக்தியின் வடிவமாக பார்வதி அன்னை அமர்ந்திருக்கிறார். ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறினார், நான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர்களின் கர்மப்படி படியளந்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி சிவபெருமான் புறப்பட்டு சென்றார். அப்பொழுது பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம். பரமசிவன் தினமும் அனைத்து உயிர்களுக்கும் தவறாமல் உணவளிக்கிறாரா என்று சோதிக்க நினைத்தார். அவர் ஒரு சிமிழை எடுத்தார். அதன் உள்ளே ஒரு சிறிய எறும்பை போட்டார். காற்று கூட நுழையாதபடி அந்த சிமிழை மூடி வைத்தார். இந்த எறும்புக்கு சிவபெருமான் எப்படி உணவு கொடுக்கிறார் பார்ப்போம் என்று பார்வதி தேவி காத்திருக்கிறார். சிறிது நேரத்தில் சிவபெருமான் திரும்பி வந்தார். பார்வதி தேவி, சுவாமி, இன்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டீர்களா? எறும்பு முதல் கருப்பையில் இருக்கும் உயிர் வரை அனைவருக்கும் அவரவர் வினைப்படி படியளந்து விட்டேன். அதை கேட்ட பார்வதி தேவி சிரித்தார். இல்லை சுவாமி, ஒரு உயிரை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் வைத்திருந்த சிமிழை திறந்தார்கள். ஆனால் அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தது சிவபெருமான் அல்ல, பார்வதி தேவிதான். அந்த எறும்பின் வாயில் ஒரு சிறிய அரிசி துண்டு இருந்தது. அதை கண்ட பார்வதி தேவி தன் தவறை உணர்ந்து சிவபெருமானின் காலில் விழுந்தார்கள். சுவாமி, என்னை மன்னியுங்கள். அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் உங்களை நான் சோதித்து விட்டேன். ஆனால் சிவபெருமான் கோபமடைந்தார். நீ என் மனைவியாக இருந்தாலும் என்னை சோதித்தாய். அதனால் நீ பூலோக மயானத்தில் காட்டு பேச்சியாக சுற்றித்திரி என்று சிவபெருமான் சாபம் கொடுத்து விட்டார். பார்வதி தேவி சாபத்தை ஏற்றுக்கொண்டு பூலோக மயானத்தில் வனப்பேச்சியாக அலைந்தார்கள். பின்னர் மயானத்தில் அமர்ந்து கொண்டு சிவபெருமானை நினைத்து கடுமையாக தவம் செய்கின்றார்கள். பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். எனக்கு 2 வரங்கள் வேண்டும். முதல் வரம், நான் மீண்டும் தங்களுடன் கைலாயம் வர வேண்டும். அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார். 2வது வரத்தை கேள் என்றார். பேச்சியம்மன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும், அதுவும் இப்பொழுதே வேண்டும். அப்பொழுது சிவபெருமான் சொன்னார், அங்கே பார், மயானத்தில் ஒரு பிணம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீ முன் நின்று என்னை நினைத்து உன் முந்தானையை ஏந்து, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைந்து விட்டார். வனப்பேச்சி எரியும் பிணத்தின் அருகில் நின்றார். சிவபெருமானை நினைத்து முந்தானையை ஏந்தினார். அந்த தீயிலிருந்து சுடலை முத்துக்கள் பறந்து அவர்கள் மடியில் விழுந்தது. அவை ஒன்றாக சேர்ந்து ஒரு சதை பிண்டமாக ஆனது. அதில் உயிர் இருந்தது தவிர எந்த உறுப்புகளும் இல்லை. அதை பார்த்து பேச்சியம்மன் அழுதார்கள். அப்பொழுது சிவபெருமான் மீண்டும் தோன்றினார். அந்த சதை பிண்டத்தை கையில் எடுத்தார். அதற்கு எல்லா உறுப்புகளையும் கொடுத்தார். அழகான ஆண் குழந்தையாக மாற்றி அந்த குழந்தையை வனப்பேச்சியிடம் கொடுத்தார். வனப்பேச்சி அந்த குழந்தையை கட்டியணைத்துக் கொள்கிறார்கள். எரியும் சுடர் தீயிலிருந்து பிறந்ததால் அந்த குழந்தைக்கு சுடலைமாடன் என்று பெயர் வைக்கின்றார்கள். பின்னர் அந்த மயானத்திலே குழந்தைக்கு பசியாற்றிவிட்டு பார்வதி அன்னை குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாசம் வந்தார்கள். கைலாயத்தில்தான் பார்வதி அன்னையின் வளர்ப்பினால் சுடலைமாடன் வளர்ந்தார். ஆனால் பார்வதி அன்னை கொடுத்த உணவு அவரின் பசியை அடக்கவில்லை. அதனால் ஒரு இரவு நேரத்தில் மயானத்தில் பிணம் எரியும் வாசனை கைலாயத்தில் இருந்த சுடலைமாடனுக்கு நறுமணமாக வந்தது. அவர் மயானத்துக்கு ஓடினார். எரியும் பிணங்களை எடுத்து ஆவேசமாக சாப்பிட்டார். அங்கிருந்த பேய்களுக்கும் உணவு கொடுத்து பேய்களுடன் நடனமாடினார். பின்பு பார்வதி அன்னை வருவதற்கு முன் மீண்டும் கைலாயத்தில் வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டார். குழந்தை அழுததும் பார்வதி அன்னை
தூக்கி அணைத்தார். பார்த்தால் குழந்தையின் மேல் பிணவாடை அடிப்பதால் குழந்தையின் முகத்தை பார்க்கின்றார்கள். அவன் வாயில் ரத்தம் இருப்பதை பார்த்து பார்வதி அன்னை நடந்ததை அறிந்து கொள்கிறார்கள். இப்படி பிணம் தின்னும் பேயை எனக்கு மகனாக கொடுத்தீர்களா என்று சிவபெருமானிடம் கோபமாக கேட்டார்கள். சிவபெருமான் அதிர்ச்சியானார். பிணம் தின்னும் இவன் இனி கைலாசத்தில் இருக்க முடியாது, அவன் பூலோகம் செல்ல வேண்டும். சிவபெருமான் குழந்தை சுடலைமாடனை அழைத்தார். மகனே, நீ பூலோகத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு உனக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது என்று சிவபெருமான் சொன்னதும் சுடலைமாடன், தந்தையே, என்னை பெற்ற தாங்களே என்னை பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கின்றீர்கள், அதற்கு நான் சம்மதிக்கின்றேன். ஆனால் நான் கேட்பதையெல்லாம் தாங்கள் எனக்கு தர வேண்டும். பிரம்மாண்டமான அசைவ படையலை தாங்கள் எனக்கு தர வேண்டும் என்று சுடலைமாடன் கேட்டதும் தேவர்கள் அனைவரும் கைலாயத்தில் அசைவ படையலா, அதுவும் சிவபெருமானிடமே கேட்கிறானே என்று மலைத்து நிற்கிறார்கள். ஆனால் சிவபெருமான் அதற்கு சம்மதிக்கின்றார். அனைத்து தேவாதி தேவர்கள் முன்னிலையில் கைலாயத்தில் சிவபெருமான் பிரம்மாண்டமான அசைவ படையலை சுடலைமாடனுக்கு வழங்குகின்றார். சுடலைமாடன் அனைத்து உணவுகளையும் ஒரு நொடியில் உண்டுவிட்டு எழுந்து நிற்கின்றார். தந்தையே, இது மட்டும் எனக்கு போதாது, 3 வரங்கள் வேண்டும். பேய்களை ஆளும் சக்தி வேண்டும். மயான சாம்பலை என்னை நினைத்து யார் நெற்றியில் இட்டாலும் அவர்கள் நோய்கள் தீர வேண்டும். நான் நல்லவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். தீயவர்கள் என் பக்தனாகவே இருந்தாலும் அவர்களை நான் கருவறுக்க வேண்டும். இந்த 3 வரங்களை எனக்கு தாருங்கள் என்று சுடலைமாடன் கேட்டதும் சிவபெருமான் அந்த 3 வரங்களையும் அளித்து, பூலோக மனிதர்கள் உன்னை பூஜிப்பார்கள், நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சுடலைமாடனை சிவபெருமான் ஆசீர்வதிக்கின்றார். சிவபெருமானின் வரங்களை ஏற்றுக்கொண்டு சுடலைமாடன் பூலோகத்திற்கு வருகின்றார். அங்கு பல கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கின்றார். சில கோவில்களில் சுடலைமாடன் அடைக்கலம் கேட்கின்றார். ஆனால் இவர் பிணங்களை உண்பதால் எந்த கோவிலிலும் இவருக்கு அடைக்கலம் தரவில்லை. இறுதியாக பேச்சிப்பாறை அருகே கொட்டாரக்கரை என்ற ஊரை வந்தடைந்தார். அந்த ஊரில் பகவதி அம்மனுக்கு ஆடல் பாடல் என்று பிரம்மாண்டமாக தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. சுடலைமாடன் அங்கு சென்று பகவதி அம்மனின் முகத்தை பார்த்து தன் அன்னை பார்வதி என நினைத்து அந்த தேர் மீது ஏறி குதித்து விட்டார். அவரின் எடை தாங்காமல் தேர் கவிழ்ந்து விடுகின்றது. அது மட்டுமில்லாமல் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று கொடிமரத்தை ஆட்டி கோபுரத்தில் நின்று நடனமாடி பல அட்டகாசங்களை செய்கின்றார். பகவதி அம்மனுக்கு கோபம் வந்து இவற்றையெல்லாம் யார் செய்ததென்று கோபமாக கேட்கின்றார்கள். சுடலைமாடனின் அந்த பிஞ்சு முகத்தை பார்த்ததும் பகவதி அம்மனின் கோபம் தணிகின்றது. குழந்தாய், நீ யார் என்று கேட்டதும் சுடலைமாடன், நான் சிவன் பார்வதியின் மைந்தன் சுடலைமாடன். என் தந்தை அனுப்பியதால் நான் பூலோகத்திற்கு வந்தேன். ஆனால் யாரும் எனக்கு அடைக்கலம் தரவில்லை என்று சுடலைமாடன் நடந்ததை கூறுகின்றார். அதற்கு பகவதி அம்மன், பார்வதி பெற்றெடுத்தால் என்ன, பகவதி பெற்றெடுத்தால் என்ன, நீயும் என் மகன்தான் என்று கொட்டாரக்கரை பகவதி அம்மன் சுடலைமாடனுக்கு கோவிலில் அடைக்கலம் தருகின்றார்கள். அந்த கோவிலில் சைவ படையல் மட்டும்தான் பகவதி அம்மனுக்கு வழிபடுவார்கள். அந்த படையல் சுடலைமாடனுக்கு பத்தவில்லை. அதனால் பகவதி அம்மன் அனுமதியோடு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மட்டும் சுடலைமாடன் மயான வேட்டைக்கு சென்று வருவார். இப்படியே காலம் உருண்டோடியது. பகவதி அம்மனின் கோவிலில் இருக்கும் 7 குடம் தங்க புதையலை சுடலைமாடன் தான் காத்து வருகின்றார். அந்த சமயத்தில்தான் மலையாள தேசத்தில் காளி பெரும்புளையன் என்ற மந்திரவாதி அவன் மகள் மாவிசக்கிக்காக பகவதி அம்மன் கோவிலில் இருக்கும் 1 குடம் தங்க புதையலை மாயாண்டி சுடலைக்கு சென்ற நேரத்தில் திருடிவிட்டான். சுடலைக்கு சென்று திரும்பி வந்த சுடலைமாடன் 7 குடம் தங்க புதையலில் 1 குடம் இல்லாதிருப்பதை பார்த்து பகவதி அம்மனிடம் அவன் யார் என்று அறிந்து கொண்டு அவன் வீட்டிற்கு செல்கின்றார். அந்த மந்திரவாதி தன் வீட்டை சுற்றி மந்திரக்கட்டு போட்டுவிட்டு வெளியே சென்று விட்டான். வீட்டில் தனியாக மாவிசக்கி மட்டுமே இருக்கின்றாள். சுடலைமாடனால் அந்த மந்திரக்கட்டை தாண்டி செல்ல முடியவில்லை. அதனால் ஒரு பிக்ஷைக்காரன் வேடமிட்டு மாவிசக்கியை வெளியே வரவழைத்து சுடலைமாடன் இசக்கியை கடத்தி கொண்டு செல்கின்றார். மாவிசக்கியை மயானத்திற்கு அழைத்து வருகின்றார். தன் மகளை தேடி அந்த மந்திரவாதி சுடுகாட்டிற்கு வருகின்றான். சுடலைமாடன் அவனை கொடூரமாக அழித்து அந்த 1 குடம் தங்க புதையலை பகவதி அம்மன் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அன்னையிடம் சமர்ப்பிக்கின்றார். அந்த மந்திரவாதி காளிப்பிழையனின் மகள் மாவிசக்கியை தான் சுடலைமாடன் மணந்து கொள்கிறார். பின்பு சுடலைமாடன்
அன்னையே எனக்கு விடை கொடுங்கள் என்று பகவதி அம்மனிடம் அனுமதி வாங்கிவிட்டு கொட்டாரக்கரையை விட்டு சுடலைமாடன் கிளம்புகின்றார். நேராக குற்றாலம் வந்து சேர்ந்தார். குற்றால அருவியில் குளித்துவிட்டு திருக்குற்றாலநாதரையும் அம்பிகையையும் வணங்கினார். பின்னர் குற்றாலத்திலேயே அருளும் தெய்வமாகி வரமருள ஆரம்பித்தார். அங்கு வருவோரும் போவோரும் குற்றாலத்திலிருந்து பிடிமண் எடுத்துக்கொண்டு சுடலைமாடனுக்காக கோவில் கட்டி வழிபட ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதி முழுவதும் எல்லா கிராமங்களிலும் சுடலைமாடன் விதவிதமான பெயர்களில் வணங்கப்படுகின்றார். சுடலைமாடன், பெரிய சுவாமி, புலமாடன், வேம்படி மாடன், கரடி மாடன், கொம்பு மாடன் என்று தெற்கு பகுதியில் சுடலைமாடன் அழைக்கப்படுகின்றார். அந்த பகுதியில் சுடலைமாடனுக்கு திருவிழா கோலாகலமாக நடக்கும். ஆடு கோழிகளை பலி கொடுத்து பிரம்மாண்டமாக அசைவ படையல் போட்டு சுடலைமாடன் தீப்பந்தத்தை பிடித்து நடு இரவில் மயான வேட்டைக்கு சென்று மக்கள் சுடலைமாடனை பயபக்தியாக வழிபட்டு வருகின்றார்கள். இதுதான் சுடலைமாடனின் புராணக்கதை. இது போன்ற வரலாற்று புராண கதைகளை தொடர்ந்து கேட்க தமிழச்சி கதைக்களம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.